நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். பனங்கள் கண்டு சேர்த்துருக்கோம். இல்லைன்னா நீங்கள் அப்படியே ஸ்கின் வந்து கொஞ்சம் க்ளோயிங்காக இருக்கும். உள்ள இருக்கிற சதையெல்லாம் எடுத்து அது காய வச்சு சரிங்க அது நல்லெண்ணெயில் போட்டு வறுத்து அதை கொண்டு மிஷினில் போட்டு அரைச்சிட்டு வந்து ரொம்ப ரிஸ்க். அது கஷ்டங்க. ஆமாங்க. ஸ்கின்னுக்கு நல்லது, ஹெல்த்துக்கு நல்லது. கொஞ்சம் ஒரு மாதிரி குறக்குறண்டா இருக்கும். வந்து சலிச்சிருவாங்க. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. இது வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எலும்புக்கு உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கி எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. அவங்க நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா அருமையாக இருக்கும். சலிக்கும் போது இதில் இருக்க பாதாம் தங்கிடும். ஸோ நாங்கள் வந்து அப்படியே தான் உங்களுக்கு தரோம். இது ஃபுல்லாகவே வந்து ஹெர்ப்ஸ்னா உங்களுக்கு எந்த அலர்ஜி, ஸ்கின் டிசீஸ் எதுவுமே வந்து வராது. 28 ஐட்டம்ஸ் போட்டுட்டு சத்து மாவு கஞ்சின்னு சொல்லுவாங்க. எதுவுமே கிடையாது, ஒன்லி பனானா மட்டும்தான். எங்கள் தோட்டத்திலே விளையுது. குழந்தைங்களுக்கே 6 மாதம் குழந்தைங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ஃபுட்டாக தருவாங்க. தேக்கம்பட்டி அருகினில் மருத்துவ குணம் மிக்க பிரண்டை பொடி வந்து எப்படி தயார் பண்ணுறாங்க, ஸோ இதனால் நமக்கு மருத்துவ குணம் எப்படி இருக்குது, நமக்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேர், உங்களை பற்றிய சிறிய அறிமுகம். என் பேர் நிர்மலாங்க. நாங்கள் தேக்கம்பட்டியில் இருக்கிறோங்க, தீபாதேவி நகர். நாங்கள் இப்போ பிரண்டை பொடி ஆரம்பிச்சிருக்கிறோம். பிரண்டை வந்து நல்ல சத்துள்ளது, எலும்புக்கு உடம்புக்கு எல்லாம் நல்லது. இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் வந்து எல்லாமே கலந்து பொடி பண்ணி கொடுக்குறோம். அது வாங்கினீங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது ரொம்ப. ஓகே, இப்போ இந்த நீங்கள் பேக்கிங் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த பேக்கிங் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது பனானா பவுடருங்க. எங்கள் தோட்டத்திலே இருக்குதுங்க. நாங்களே அரைச்சி ரெடி பண்ணுறோம். பிரண்டையும் அப்படி தான். ஆவாரம்பூ பொடி வந்து பக்கத்தில் இருக்குது காட்டிலலாம். அதை போய் பொரிச்சிட்டு வந்து பொடி பண்ணி சேல் பண்ணலான்ட்டு இப்போ ஆரம்பிச்சிருக்கிறேங்க. இந்த ஆவாரம் பொடிங்கிறது என்னங்க, அது எதுக்கு பயன்படுங்க மேடம்? அது வந்து சுகருக்கு எல்லாம் நல்லதுங்க. அப்புறம் முகமெல்லாம் நல்ல கலராக இருக்குது. இது கலர் நல்லா இருக்குன்னு சொல்லி பளிச்சுன்னு இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தா அது பண்ணுற பனானா பவுடரும் அப்படிதாங்க. குழந்தைகளுக்கு கொடுத்தா நல்லது. சத்துமாவும் செய்கிறோம். சத்துமாவும் எல்லாமே கலந்துருக்குறோம். ஏபிசி மால்ட்டு அதுவும் செஞ்சுட்டு இருக்கிறோங்க. குளியல் பவுட்ரு குழந்தைகளுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணுறோங்க. பெரியவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். வணக்கம்மா. வணக்கம். உங்கள் பேருமா? ரூபா. இந்த ப்ராடக்ட்ஸ் என்னென்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ வந்து நாங்கள் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் மாதிரி. ஸோ நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுறோம், ஐடி எம்ப்ளாயி தான். பட் இருந்தாலும் சைடு பிஸ்னஸாக வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு வந்து ஒரு 1 இயரில் குழந்தை இருக்குது. ஸோ அதுக்கு ரொம்ப ஈஸியாக என்னென்ன ப்ராடக்ட் வந்து நான் ரெடி பண்ணுறனோ அதையே வந்து நான் என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க எனக்கும் கூடன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதை வந்து ஒரு சின்ன ஸ்மால் பிஸ்னஸாக வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து நாங்கள் செல் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ஏபிசி மால்ட் வந்து பண்ணோம். அது இனிஷியலி வந்து ரா பனானா பண்ணோம். ரா பனானா வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால 6+ மந்த்ஸில் இருக்க பேபிக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபுட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது ஓகே. இது எவ்வளோ குவான்டிட்டியில் இருக்குங்க? 100 கிராம்ஸ். 100 கிராம்ஸ். ஓகே. அடுத்ததுங்க? அடுத்து வந்து இது வந்து ஏபிசி மால்ட். இது ஏபிசி மால்ட்டு. இது எவ்வளோ கிராம்ஸுங்க? 100 கிராம்ஸ். 100 கிராம்ஸ். ஏபிசி மால்ட்டுங்கிறது இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கீங்க? ஆப்பிள், பீட்ரூட், கேரட், ப்ளஸ் வந்துட்டு கேஷ்யூ, பாதாம், பிஸ்தா, இது எல்லாத்தையும் வந்து நல்லா காய வச்சுட்டு கிரைண்ட் பண்ணி இதுக்கு ஃப்ளேவர்ஸ்க்கு வந்துட்டு கார்டமம், அதுக்கப்புறம் வந்து சுக்கு அது வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஹெல்த்தி ஃபுட். ஓகே. இது எப்படி நம்ம சாப்பிடணுங்க? இது வந்து ஒரு டம்ளர் பால், இல்லைன்னா பால் குடிக்காதவங்க ஒரு டம்ளர் ஹாட் வாட்டரில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம். இதில் வந்து நாட்டு சர்க்கரையும் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம், பனங்கள் கண்டும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சுகர் வந்து தேவையில்லை, பட் எக்ஸ்ட்ரா சுகர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணி. இது சாப்பிட்டா உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து க்ளோயிங்காக இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு எல்லா சத்தும் வந்து இதில் இருக்கிறனால இப்போ சில பேர்னால ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிட்றதுக்கே வந்து டைம் இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டால் நம்ம வந்து இன்ஸ்டெட் ஆஃப் காஃபி, டீ, பூஸ்ட், ஹார்லிக்ஸ் இந்த மாதிரி குடிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியாக வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம் மார்னிங். இது வந்து ரொம்ப வந்துட்டு பவுடர் பண்ணுறதில்ல. நாங்கள் கொஞ்சம் வந்து அந்த பாதாம் இதெல்லாம் போயிட்டுருக்கனால கொஞ்சம் ஒரு மாதிரி குறக்குறண்டா இருக்கும். இதெல்லாம் வந்து சலிச்சிருவாங்க. ஆக்சுவலி சில பேர் வந்துட்டு அரைச்சிட்டு சலிக்கும் போது இதில் இருக்க பாதாம் மேலே வந்து தங்கிடும். ஸோ நாங்கள் வந்து அப்படியே தான் உங்களுக்கு தரோம். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பாலில் நல்லா கொதிக்க வச்சு குடிக்கும்போது ஃபுல் சத்துமே வந்து மில்கில் இறங்கி உங்களுக்கு கன்சியூம் ஆகிடும். நீங்கள் வேணும்னா வடிகட்டி குடிச்சிக்கலாம். இது எவ்வளோ ஸ்பூன் மிக்ஸ் பண்ணணும் மேடம்? இது வந்து கொஞ்சம் பெரிய டம்ளர். இதில் வந்துட்டு நான் ஒரு 2 ஸ்பூன் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். இது சுகர் பேஸ்ட்டும் சாப்பிட்லாங்களா?
சாப்பிட்லாங்க. இதில் வந்துட்டு நாம் வந்து நாட்டு சக்கரை தான் முக்கால்வாசி சேர்க்குறது. பட் நாங்கள் வந்து நாட்டு சக்கரை சேர்க்கல. நாங்கள் இதுக்கு பதிலாக என்ன சேர்த்துருக்கோம்னா பனங்கல்கண்டு சேர்த்துருக்கோம். ஸோ அது வந்து உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட, ப்ளஸ் இது வந்துட்டு கன்சியூம் பண்ணிக்கலாம், ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே, நீங்கள் பருகி காட்டுங்க எப்படி இருக்குது பாருங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் மைல்டாக கொதிக்க வச்சுட்டு வேணும்னா ட்ரைன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே நீங்கள் டெய்லி எடுத்துக்கிறனால ஸ்கின் வந்து கொஞ்சம் க்ளோயிங்காக இருக்கும். ஏன்னா ஆப்பிள், பீட்ரூட், கேரட் 3மே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து ஜூஸாக எடுத்துக்குவாங்க. ஜூஸாக எடுக்க டைம் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி காலையில் காஃபி டீக்கு பதிலாக மில்கில் போட்டு குடிக்கலாம். இதோட பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு நல்லது, ஹெல்த்துக்கு நல்லது, உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு. இன்ஸ்டெட் ஆஃப் காஃபி இதில் ட்ரிங்க் பண்ணுறது இது ஓகே. இது வந்துட்டு சத்து மாவு. இதில் வந்து நிறைய மில்லட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் ரைஸ், கருப்பு கவுனி அரிசி, பார்லி, இதுலேயும் கேஷ்யூ எல்லாமே இருக்குது. 28 ஐட்டம்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி இல்லைன்னா வெயிலில் காய வச்சு கிரைண்ட் பண்ணி டெய்லியும் காலைல என்னோடய பொண்ணுக்கு தான் கொடுத்துட்ருக்கேன். எந்திரிச்சோன்னா ஒரு வார்ம் வாட்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது நல்லா வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி இதுதான் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. ஓகே, எப்படி இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான் குழந்தைங்களுக்கு இல்லைங்களா? ஆமாங்க. ஓகே, ப்ராடக்ட்டை வந்து எப்படி நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள். 28 இன்க்ரீடியன்ஸ் வந்து இதில் இருக்குது. பச்சை பயிறு, கொள்ளு, உளுந்து, எல்லா தானியம், அப்புறம் சிறுதானியம் போட்டிருக்கிறோம். தனித்தனை, சாமை, வரகு, கருப்பு கவுனி அரிசி, தாமிர விதை காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சு அப்போ பொடி இது பண்ணி பேக் பண்ணுறோம். எவ்வளோ கேட்குறாங்களோ அவ்வளோ அந்த அளவு. நீங்கள் அரைக்கிறது வந்து தனியாக மிஷின் நீங்கள் இங்கேயே வச்சுருக்கீங்களா மேடம், இல்லை வெளியே நீங்கள்? இல்லைங்க, இது ஸ்டார்ட் அப்புங்கிறனால இப்போ வந்து நாங்கள் வெளியே கொடுத்து தான் அரைச்சிக்கிட்டு இருக்கோம். இது நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? இப்போ நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வியூவர்ஸ் வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொரியர் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவீங்களா? கொரியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. பெரண்டை பவுட்ரு வந்து இருக்குங்க, ஆவாரம் பவுட்ரும் இருக்குது. இப்போ பெரண்டை பவுட்ரு வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு நாங்கள் அரைக்கிறதுக்கு கொடுத்துட்டு வந்திருக்கோம். அது வந்து கொஞ்சம் கஷ்டம், கிடைக்கிறதே கஷ்டம். நாங்களே ரொம்ப தேடி தான் வந்து அரைக்கிறோம். ஸோ அது வந்துட்டு 250 கிராம்ஸ் வந்து 220க்கு கொடுக்குறோம். ஆவாரம் பொடி, ஆவாரம் பொடி அதுவும் வந்து 250 கிராம்ஸ் வந்து 220க்கு தரும். ஓகே, அது எப்படிங்க ஆவாரம் பொடிங்கிறது என்னென்ன மருத்துவ குணம் அதில் இருக்குது? சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து காலையில் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபேஸ்க்கு வந்துட்டு பேக்காக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது போக குளியல் பொடியும் நம்ம செப்பரேட்டாக வச்சுருக்கோம். அதுவும் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதை போட்டு கொடுக்கலாம். நிறையா ஹெர்பல் ஐட்டம்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப நல்லது. ஆமாம், சரிங்க. அந்த பெரண்டை இதை கொஞ்சம் பார்க்கலாங்களா? வெளியே போய் பொறிச்சிட்டு வரோங்க. இங்கேயும் வேலியில் கொஞ்சம் போட்டிருக்குறோம். வெளியே போய் பொறிச்சிட்டு வர்றோம். அது ரொம்ப கஷ்டம் பெரண்டை கிடைக்கிறதெல்லாம். பெரண்டை கிடைக்கிறது கையெல்லாம் பிப் எடுத்து ரொம்ப வந்து ரிஸ்க் எடுத்து தான் செய்கிறோம். இந்த பெரண்டைகளை வந்து என்னென்ன மருத்துவ குணம் இருக்குங்க மேடம்? எலும்புக்கு எல்லாம் நல்லதுங்க, உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். எல்லா சத்துமே அதில் இருக்குங்க. இப்போ நீங்கள் தனியாக பயிரிட்டு இருக்கீங்களா இந்த பெரண்டை? வெளியில் வந்துருக்குதுங்க, அது போக வெளியில் போய் எடுத்துட்டு வரோம். ஓகே, இது ஆட்டோமேட்டிக்காக வந்தது தான் இல்லைங்களா? அப்படியே அதையே நாங்கள் சட்னி செஞ்சு சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. சட்னிக்கு எப்படி செய்கிறீங்க? கடலைப்பருப்பு, உளுந்து, கருவேப்பிலை, அப்புறம் வரமிளகாய், புளி கொஞ்சம் வச்சு, புளி வேண்டாதவங்க தக்காளி வச்சு வணக்கிங்க, தேங்காய் கொஞ்சம் போட்டு, வெள்ளை வெங்காயம் வணக்கி, பெரண்டை போட்டு வணக்கி அரைச்சிக்கிறது மிக்ஸியில். நல்லா கசப்பு தன்மையாக இருக்குங்களா மேடம்? இல்லைங்க, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும் இல்லைங்களா? ஓகே, இதுதான் பெரண்டை இருக்கக்கூடிய இடம். வந்துட்டோங்களா இந்த பிளேஸ்க்கு? ஓகே, பெரண்டை இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. இது வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். வெளியே போய் தோட்ட சைடு, வெளியே காட்டு சைடு தான் போய் பொறிச்சிட்டு வரங்க. வந்து சரி ஒரு பிஸ்னஸாக செய்யலாம், நாங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி செஞ்சு விற்பனை பண்ணலான்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ இது சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. எலும்புக்கு, உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம். மேடம் சொல்லுங்கள். இதுதான் கொழுந்துங்க. இது எப்படி 3 இது இப்படி பொரிச்சு எல்லாமே நல்லா வணக்கி, நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கி வெயில காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி அப்புறம் கொடுக்குறோங்க. கடலைப்பருப்பு, உளுந்து எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. அவங்க வெங்காயம், வெள்ளை வெங்காயம் மட்டும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இல்லைன்னா அப்படியே நல்லெண்ணெய், நெய், இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா அருமையாக இருக்கும், நல்லா இருக்கும். அரைச்சி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த பெரண்டை வந்து எந்த சைஸில் இருக்கணுங்க? அது இந்த சைஸ் இருக்கலாங்க. ஆனால் சட்னி புதுசாக செய்கிறது இந்த மாதிரி கொழுந்து தான் செய்ய முடியுங்க. சரிங்க மேடம். இல்லை இது வந்து நான் மிஷின் கொடுத்து அரைக்கிறது இந்த மாதிரி இருந்தால்
இதெல்லாம் சீவி உள்ள இருக்கிற சதை மட்டும்தான் எடுக்க முடியுங்க. இந்த வெளியே இருக்கிறதெல்லாம் சீவிடுவோம். கையெல்லாம் ரொம்ப பிப்பிக்கிங்க, ரொம்ப கஷ்டம் இது செய்யறது. நாங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் செய்கிறோங்க. இது நாங்கள் பண்ணுறக்குள்ளேயே போதும் ஆயிடுச்சு. கையெல்லாம் ரொம்ப பிப்பாயிடுச்சு. இருந்தாலும் செய்யலான்னு செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். இது எவ்வளோ நாள் வளருங்க? இது விட்டா அப்படியே வளர்ந்துட்டே தான் இருக்கு. அந்த குழந்தை இருக்கிறது இது வந்து நம்ம பூ வந்து அதுல இருந்து வர்றதாங்க. இதுல பூ எதுங்க? பாத்துங்க. இதுதான் பூ. ஓ, இதுதான் பூ. இதுதான் சின்ன பூ. ஆமாங்க. ஓகே. இதுல இருந்து அப்படியே வருங்க. அப்படியே தொங்கிட்டே வரும். அப்படியே வந்துருது. ஆமா. பெரண்டை சட்னி அதாவது இது கிடைக்கிறதே இல்லைங்களா? இது ஆமாங்க, காட்டு சைடு தான் போய் போடுங்க. இது நாமளா வச்சா வந்துடும். ஆனா இது வீட்டுல எல்லாம் ஜாஸ்தி வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வேலியில வந்தாதான் கிடைக்கிறது இல்லைங்க. இந்த மாதிரி கிராம சைடுல கிடைக்கும். டவுனுக்குள்ளேயெல்லாம் எங்கேயும் இருக்காது. சரி, முடி வந்து கருப்பா வளர்றதுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க. அது கரிசலாங்கண்ணி. அது வந்து இப்போ கரிசலாங்கண்ணியை நல்லா வெயில காய வச்சு அரைச்சு தட்டி வெயில காய வச்சு தேங்காய் எண்ணெய்க்குள்ளே போட்டு வச்சோம்னா தலைக்கு தேய்ச்சா கருப்பாக இருக்கு. நல்லா இருக்கு. நேச்சுரலாக இருக்கு. ஹேர் டை. ஆமாங்க, கரிசலாங்கண்ணி தான். இதெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ரெடி பண்ணுறோம். ஓகே, இதை பற்றி ஒவ்வொன்றும் சொல்லுங்கள். இது வந்து குளியல் பொடி. இது ஃபுல்லாகவே வந்து ஹெர்ப்ஸு. நிறைய பேருக்கு ஸ்கின்ஸ் வந்துட்டு அலர்ஜிஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இந்த ஹெர்ப் பாத் பவுடர் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அலர்ஜி, ஸ்கின் டிசீஸ் எதுவுமே வந்து வராது. இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து ஸ்கின் டிசீஸ்லாம் இருக்குது. பிகாஸ் நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் இதுவும் யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸ் இதுதான் வந்து காரணம். நீங்கள் இதில் வந்து குளிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்கின் டிசீஸ் எதுவுமே வந்து வீட்லேயும் இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அடுத்ததுங்க ஹெல்த் மிக்ஸு. இதில் நிறையா 28 ஐட்டம்ஸ் போட்டுட்டு சத்து மாவு கஞ்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என் குழந்தைக்கும் இது தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம். மார்னிங் ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா பாயில் பண்ணி கன்சியூம் பண்ணிக்குவோம். ஸோ இது வந்து 28 ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி சொல்கிறது. டெய்லி குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்புக்கும் நல்லது. ராகி, கம்பு, சோளம் எல்லாமே, அரிசி, கருப்பு கவனி, தாமிர விதை, பாதாம், பிஸ்தா எல்லாமே போட்டிருக்காங்க. மில்லட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து ரா பனானா பவுடர். எதுவுமே கிடையாது, ஒன்லி பனானா மட்டும்தான். எங்கள் தோட்டத்திலே விளையுது. நாங்களே வந்து நல்லா சீவி வெயிலில் காய வச்சு. இது வந்து நார்மலாகவே நம்ம சாப்பிட தகுந்ததுங்களா? சாப்பிட்லாங்க. ஓகே, அந்த பனானா டேஸ்ட் தான் வரும். ஓகே, குழந்தைங்களுக்கே 6 மாதம் குழந்தைங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ஃபுட்டாக கொடுப்போம். ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் அவுட் குயிக்காக சொல்லுங்கள். ஏபிசி மால்ட்டு, ரா பனானா பவுட்ரு, குளியல் பவுட்ரு, இந்த பாத் பவுட்ரு, அதுக்கப்புறம் வந்துட்டு பெரண்டை பொடி, ஆவாரம் பூ பவுடர், சத்து மாவு. ஓகே, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட கொரியர் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டா பேஜில் கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ யாராவது கொரியர் தேவைப்படுது அப்படின்னா உங்களை அணுகலாங்களா? அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க. ஒரு வித்தின் 2 டேஸில் வந்து இன்னைக்கு கொரியர் பண்ணால் வித்தின் 2 டேஸில் வந்து உங்களுக்கு டெலிவரி ஆகிடும். உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்களா? எங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்துட்டு 8807826833. ஓகே, இந்த நம்பருக்கு கால் பண்ணால் யாராவது தேவைப்பட்டா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம் ஐடியும் இருக்குது, மீரா ஹெல்த்தி ஃபுட்ஸ். ஓகே மேம், தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் நீங்கள் நிறைய பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ஒரு தகவல் வந்துட்டு ஆவாரம் பொடி. அது வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே அந்த பிரண்டை, ஆவாரம் பொடியெல்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே மருத்துவ குணம் வந்து அதுக்கு ஏராளமாக இருக்குங்க. ஸோ இது நம்ம எங்கே நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தை நோக்கி நான் இன்றைக்கி வந்தேங்க. இந்த கிராமத்தினுடைய பெயர் பார்த்திங்கன்னா தேக்கம்பட்டி, காரமடை நகராட்சிக்கு உட்பட்ட தேக்கம்பட்டி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் நோக்கி தான் நம்ம வந்தோங்க. இது வந்து தேக்கம்பட்டி பஞ்சாயத்து அருகினில் வந்து இந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து பாரம்பரியமான ஒரு கிராமிய முறையில் வந்து தயார் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. தேவைப்படுறவங்க அவங்கள அணுகுங்க. சிவாருன் டிவி இன்ஸ்டா பேஜை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். சிவாருன் டிவி யூடியூப் சேனலையும் தொடர்ந்து பாருங்கள், ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்தடுத்த பதிவுகள் வழியாக நான் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.